ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு புதிய ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் சிறப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலையில் தனியார் ஓட்டலில் தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சம்மேளனத்தின் தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். சம்மேளனத்தின் துணைத் தலைவர் ராமன் முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் உதயகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர்கள் யுவராஜ், ரவிச்சந்திரன், சீனிவாசன், சம்மேளனத்தின் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், பரஞ்சோதி, செயலாளர்கள் முத்துராஜ், மாசிலாமணி, பொருளாளர் வெங்கடேசன், இணை செயலாளர்கள் கண்ணன், கிருஷ்ணமூர்த்தி, அருமை தங்கம், பிச்சாண்டி, ராஜகோபால், வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: மாநில பதிவாளரால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 10% வீட்டு வாடகைப்படியினை மீண்டும் வழங்குவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், மாநில பதிவாளரால் அனுமதிக்கப்பட்ட புதிய ஊதிய உயர்வு கடந்த 15 மாதங்களாக அமுல்படுத்தாமல் காலதாமதம் செய்து வருவதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்றும், புதிய ஊதிய உயர்வு வழங்குவதில் உள்ள நிபந்தனைகளை ஊழியர்களின் நலன் கருதி ஊதிய நிலுவைத் தொகையை ரொக்கமாக வழங்குவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், 2023ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய கருணை ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும், மிக குறைந்த ஓய்வூதியம் ரூபாய் 1000 என்பதை 5000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு புதிய ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும், தொடக்க கூட்டுறவு கடன் சங்க ஊழியர்களுக்கு 1/10/2025 முதல் EA விடுப்பதற்கான ரொக்கம் தீபாவளி பண்டிகைக்கான 20% போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்குவதற்கு மாநில பதிவாளர் உரிய ஆணையினை வழங்க வேண்டும் என்றும் இவை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முடிவில் திருவண்ணாமலை மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மாசிலாமணி நன்றி உரையாற்றினார்.